ஊரின் தும்மின். ஊரிம்னா என்ன, தும்மிம்னா என்ன, இதை பத்தி யார் அதிகமா அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னா, வேதத்துல யார் அதிகமா பிரியமா இருக்காங்க, வாஞ்சியா இருக்காங்க, கர்த்தரை பத்தி நான் இன்னும் அறிஞ்சுக்கணும், அவர் யார் அப்படின்னு அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஊரின் தும்மிம் அப்படின்னா என்ன அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பார்கள். இந்த ஊரிமை பத்தி தும்மிமை பத்தி நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்ம பிறந்ததுல இருந்து மரிக்கிற வரைக்கும் வாழ்க்கையின் பல கட்டங்களில முடிவெடுக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது. சரியா? ஒரு விளையாட்டு விஷயமானாலும் சரி, இப்போ ஒரு கிரிக்கெட்ல கூட யார் ஃபர்ஸ்ட் பேட் பண்றது, ஃபர்ஸ்ட் பால் பண்றது சொல்லிட்டு டாஸ் போட்டு தீர்மானிப்பாங்க. சரிங்களா? சிறு குழந்தைகள் விளையாடும் பொழுது 2 பேர்ல ஏதாவது ஒன்று தொடு அப்படின்னு கூட முடிவெடுப்பாங்க. இது விளையாட்டு விஷயங்களுக்கு சரி. பரீட்சை எழுதும் போது கூட இப்ப 1 மார்க் கொஸ்டின் கேட்டுட்டு கீழே 4 ஆன்சர் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்க. இது கல்விக்குரிய விஷயங்கள்ல சரி. ஆனா முக்கியமான விஷயங்கள், திருமண விஷயங்கள், சொத்து விஷயங்கள், நிலத்தகராறு, இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள்ல முடிவெடுக்கணும் அப்படின்னா நிறைய பேரோட ஆலோசனை கேட்பாங்க. அநேகர் நிறைய மனிதர்களை நாடுவாங்களே தவிர ஆலோசனையில் ஆச்சரியமானவரை, நம்மளுடைய கர்த்தரை நாடுவது கிடையாது. சரிங்களா? யாரெல்லாம் வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுக்கிறாங்களோ, அது வெற்றி பெறுதோ, அவங்கதான் பெரிய மனிதர்களாக வாழ்க்கையில ஜெயிக்கிறார்கள். டிசிஷன் ரொம்ப முக்கியம்.